இப்போ அந்த கோவிலுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் அவரை ஓனரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சது கேட்க வைக்கப்பட்டதா அது அவராக கேட்டாரா? இல்லை, அவராக கேட்க வேண்டியது இல்லையே, கேட்க வைக்கப்பட்டதான். இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 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 நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிவு செய்யவே கூடாதுன்னு இருக்கான்னு. ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் அது சொல்கிறார். அது வந்து அவருக்குரியது இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ள பாதிப்பே அவர் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்வோம், பேசுவோம், அப்படி தானே சொல்லணும். இது உடனே அவரை வர வச்சு மிரட்டி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி இதுதான் இவ்வளவுதான் ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில். அவருக்கே அவ்வளோ பெரிய தொழில் முதலாளி, பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு, தொழிலதிபருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. அண்ணாமலை அவருக்கு தெரியாது, நான் விசாரித்து மன்னிப்பு கேட்க சொன்னேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அவரோட பாறையில் இருந்துட்டு அவர் யாரோ ஒருத்தரை வச்சு அந்த வீடியோ எடுத்து அந்த சமூகத்தில் அவர் ட்ரிப் பண்ணதுக்கு தான் அது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெளியே தெரிய வருது. தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்காக வருந்துறேன்னு சொல்கிறத நம்ம ஏற்கணும்ல. அதில் நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம் திருமாவளவன் பேசி இந்த வீடியோ இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குது. எக்ஸ்தலத்தில் போடுறாரு, அதை டெலிட் பண்ணிடுறாரு. அவரை டெலிட் பண்ணிட்டாரு. விசிகாக மட்டும்தான் தைரியம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பங்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் பங்கு கேட்கக்கூடிய தகுதி தமிழகத்தில் விசிகாக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு திருமாவளவன். அது பாராட்டுறேன். அந்த தகுதி, அந்த தைரியம் எங்கள் அண்ணனுக்கு வந்ததை நினச்சி. புதிதாக வந்து எங்கள் அண்ணன் தேர்தலில் நிற்கலை. இல்லை தம்பி, கேள்வி கேட்டால் அண்ணன் பதில் சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். புதிதாக தேர்தலில் நிற்கலைல்ல, எத்தனை தேர்தலாக நிற்கிறாரு? ஐயா மூப்பனார் காலத்தில் ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை, அது போராளி இயக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயா தான். ஐயானா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எங்கள் ஐயா தான். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒன்று சேருவோங்கிறாரு. அப்போ ஏன் எங்கள் ஐயாவை அழைக்கலை, பாமகவை அழைக்கலை, பிஜேபி அழைக்கலை? அது மதவாதம்ங்கிறோம். இப்போ திமுக மதுவாதம் தானே. மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடித்து கொள்வான், இவன் சத்தம் இல்லாமல் குடிக்க வச்சு கொள்வான், 2 பேரும் கொள்வான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் ஜனநாயக ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து எங்கள் அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. இன்னும் ஒரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாங்களோ, அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் அணி சேருவோங்கிற உறுதியை எங்கள் அண்ணன் எடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பதிவு பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சிடறாரு, மீண்டும் பதிவு பண்ணுறாரு, அழிக்கிறாரு. இது அதுதான் ஏன் அந்த பதிவை அழிக்கணும், ஏன் திரும்ப பதிவு பண்ணலாம் அதே காட்சியை? அது தெரியல. ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன். அது எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு வேண்டும் யாருக்கு செய்தி சொல்கிறாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்கிறார். அது திமுகவும் உள்ளடக்கி தான் சொல்கிறாரு. எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் மாநிலம், ஆந்திர மாநில கட்சிகளெல்லாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபை இருந்ததில்ல, இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ ஐயா 100 இடம் தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் வந்து தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இது கூட்டணி கட்சி யாருக்காவது கொடுக்குமா? கொடுக்காத. ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார், இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார். இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்குறாரு. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை அண்ணன்ட்ட
அதை வேண்டுறேன். நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்கிறேன். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இருக்குதா? கூப்பிடல, என்னை கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல. அது 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 அப்புறம் அது கதை. அது மது ஒழிப்புக்கு அது அண்ணன் அங்கிட்டு போகிறான்னா தம்பி இங்கிட்டு போராடிட்டு போகிறேன், அவ்வளோதானே. அதில் ஒன்றும் இல்லை, கூப்பிடணுன்னு இல்லை. அவர் நினச்சிருக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னால் கூட வரலாம்னு கூட நினச்சிருக்கலாம்.